மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அன்றைக்கு திமுக ஆட்சியை எதிர்த்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கட்டுரை எழுதுகிறேன். அடுத்த நாளே முரசொலியிலே பதில் கட்டுரை வருகிறது. யார் எழுதுகிறது? சின்ன குத்தூசி எழுதுகிறார். எங்களுக்குள் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனாலும் நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஒருவரை ஒருவர் மதிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என் கையால் அவருக்கு விருது வழங்குகிற இந்த பெருவாய்ப்பினை எனக்கு நல்கிய நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் அறக்கட்டளையினருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து மிக்க அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய விழா நாயகர் இனிய தோழர் செல்வேந்திரன் அவர்களே, இந்த சிறப்புமிக்க விழாவுக்கு மிக பொருத்தமாக தலைமையேற்றிருக்கிற இனிய நண்பர் திருநாவுக்கரசு அவர்களே, இந்த விழாவை மட்டுமல்ல, என்னுடைய மறைந்த நண்பர் சின்ன குத்தூசி என்ற புனைப்பெயர் சூட்டிக்கொண்ட தியாகராஜன் அவர்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்ததோடு மட்டுமல்ல, அவரின் இறுதி வரை அவரை வைத்து காப்பாற்றிய மதிப்பிற்குரிய நக்கீரன் ஆசிரியர் கோபால் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை மதிப்புக்குரிய தோழர்களே, இங்கே வந்து குழுமி இருக்கக்கூடிய தோழர்களே, இன்றைக்கு நண்பர் செல்வேந்திரன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருதினை சின்ன குத்தூசியின் பேரிலே அமைக்கப்பட்டிருக்கிற அறக்கட்டளை அளித்திருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த விருதுக்கு பொருத்தமானவர் அவர் என்பதிலே ஐயமில்லை. பெரியார் அவர்களின் வழியில் நம்முடைய தமிழகம் புறாவும் சுற்றி சுற்றி வந்து பட்டி தொட்டிகளால் இருந்தாலும் அங்கே எல்லாம் பெரியாரின் கருத்துக்களை பரவச் செய்த பெருமைக்குரியவர் செல்வேந்திரன் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த நாளில் எதையும் எதிர்பார்க்காமல் ஊர் ஊராக சென்று பெரியார் கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதென்றால் முதலில் துணிவு வேண்டும். இரண்டாவது, பெரியார் கருத்துக்களை பற்றியான ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பெரியார் அவர்கள் பேசும்போதே சில கூட்டங்களில் அவருக்கு எதிராக சில செயல்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. பெரியாரின் பெயரை சொல்லி கொண்டு போனால் என்ன ஆகும் என்ற ஒரு நிலைமைகளெல்லாம் இருந்த காலகட்டத்தில் எதற்கும் அஞ்சாமல் ஊர் ஊராக சென்று
அவருடைய கொள்கைகளை பரப்பிய பெருமைக்குரியவர் செல்வேந்திரன் என்று சொன்னால் மிகையாகாது. நண்பர் செல்வேந்திரன் அவர்கள் அன்றும் சரி இன்றும் சரி அவருடைய லட்சியத்தில் உறுதியாக இருப்பவர் என்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் அந்த மாதிரி இருக்க செய்து கொண்டே இருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்னால் எதிர்பாராமல் திருச்சிக்கு நான் சென்றிருந்த போது அங்கே ஒரு நண்பர் சொன்னார், அருகில்தான் செல்வேந்திரன் வீடு இருக்கிறது என்று சொன்னவுடன் அவரை பார்க்காமல் போகக்கூடாது என்று சொல்லி வீட்டில் சென்று பார்த்தபோது அவர் உடல்நலமில்லாமல் இருந்தார். அந்த நிலையிலும் கூட அறக்கட்டளையின் அழைப்பினை ஏற்று இவ்வளவு தூரம் அவர் அங்கிருந்து இங்கே வந்திருப்பது என்பதே பெரிய விஷயம். அதே போலவே சின்ன குத்தூசியும் நானும் 1961ஆம் ஆண்டில் அண்ணன் ஈவேகி சம்பத் அவர்கள் தலைமையிலே நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நின்றோம். அன்று முதல் சின்ன குத்தூசி மறைகிற வரை எங்களுக்கிடையே இருந்த அந்த தோழமை உணர்வு கொஞ்சமும் குறையவில்லை. வேடிக்கை என்னவென்றால், செல்வேந்திரன் அவர்களே ஒரு முறை அவரும் நானும் இருக்கிறோம், சின்ன குத்தூசியும் இருக்கிறார், வேறு சிலரும் இருக்கிறார்கள். சின்ன குத்தூசி அறையில் வைத்து, அதாவது நான் தினமணியில் அன்றைக்கு திமுக ஆட்சியை எதிர்த்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கட்டுரை எழுதுகிறேன். அடுத்த நாளே முரசொலியிலே பதில் கட்டுரை வருகிறது. யார் எழுதுகிறது? சின்ன குத்தூசி எழுதுகிறார். அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அதை செல்வேந்திரன் அவர்கள் சுட்டி காட்டி வந்திருந்த நண்பர்களிடம் இதுதானே என் நட்பு என்று சொன்னார். அது வேறு. அரசியலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். அதுதான் உண்மையான கருத்து சுதந்திரம். ஒருவர் கருத்தை இன்னொருவர் நாகரிகமான முறையில் விமர்சிக்கலாம், உரிமை உண்டு. அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் மற்றவர்களுக்கு வேண்டும். சின்ன குத்தூசி அவர்களானாலும் சரி, திராவிட இயக்கத்தின் ஒரு களஞ்சியமாக திகழ்கிற நண்பர் திருநாவுக்கரசானாலும் சரி, அல்லது விழா நாயகர் செல்வேந்திரனானாலும் சரி, நம்முடைய கோபண்ணா அவர்களானாலும் சரி, எங்களுக்குள் பல விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஆனாலும் நாங்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஒருவரை ஒருவர் மதிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு சிறப்பு. அது வர வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் சென்ற தலைமுறை தலைவர்களான தந்தை பெரியார் அவர்கள், நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், ஜீவா அவர்கள்,
மாப்போசி அவர்கள், பி. ராமமூர்த்தி அவர்கள், இவர்களை போன்றவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் மிக கடுமையான எதிர்கருத்துக்களை கொண்டவர்கள். ஆனாலும் நம்முடைய தமிழ்நாடு பிரச்சனை, தமிழ் மக்களின் பிரச்சனை, மொழியின் பிரச்சனை என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள். ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகிறேன். மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் என்பதை 1920ஆம் ஆண்டு காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்து காங்கிரஸ் தலைமை பொறுப்பை ஏற்றபோது மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிற்பாடு இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அனைத்தும் மொழி வழியாக பிரிக்கப்படும் என்று ஒரு தீர்மானத்தை மகாத்மா காந்தி அவர்கள் முன்மொழிய திலகர் வழிமொழிந்தார். அதற்கு முதற்படியாக வெள்ளைக்காரன் இப்போது அமைத்திருக்கிற பல்வேறு மொழி பேசுகிற மக்களின் மாநிலங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சி மொழி வழியாக பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து காந்தியடிகள் 21ஆம் ஆண்டிலேயே சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி என்று இருந்ததை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திரா காங்கிரஸ் கமிட்டி, கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டி, இப்படி அவர் பிரித்தார். இந்தியாவராவும் காங்கிரஸ் கட்சி மொழி வழியாக பிரிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை லட்சியம் அதுதான். ஆனால் நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையினால் ஏற்பட்ட எதிர்விளைவுகளை கண்டு டெல்லியில் இருந்த தலைவர்கள் இனி மொழி வழியாக மாநிலங்களை பிரிக்க வேண்டாம் என்ற ஒரு தவறான முடிவெடுத்தார்கள். ஆந்திராவில் பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் சாகுவரை உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்து அதன் விளைவாக பெரும் கலவரங்கள் மூண்டு ஆந்திர மாநிலத்தை பிரித்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டது. ஆக மற்ற மாநிலங்களிலும் அதற்கான போராட்டங்கள் ஆரம்பமாயின. அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த நேரு அவர்கள் இதை தடுப்பதற்கு இந்தியாவை 5 மண்டலங்களாக ஆக்கிவிடுவது என்று முடிவு செய்தார். 5 மண்டலங்களாக பிரிக்க வேண்டும். தமிழ்நாடு, கர்நாடகம், கேரளம் 3ஐயும் இணைத்து தட்சிண பிரதேசம், இப்படி 3-4 மாநிலங்களை இணைத்து இந்தியாவராகவும் 5 பிரதேசங்கள் மட்டும் இருக்கும் என்று முடிவெடுத்து அவர் கூட்டம் கூட்டுகிறார். பெங்களூரில் தமிழக முதலமைச்சரான காமராஜ், அங்கே நிஜலிங்கப்பா அவர்கள், அதே போலவே கேரளத்தில் கோவிந்த நாயர், 3 பேரும் காங்கிரஸ் முதலமைச்சர்கள், 3 பேரையும் கூப்பிடுகிறார். இவர்கள் 3 பேரும் எதிர்க்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் முதல் கூட்டம். ஆனால் இங்கே போவதற்கு முன்னால் கடும் எதிர்ப்பு கிளம்புகிறது. பெரியார் அவர்கள் தட்சிண பிரதேசத்தை மிக கடுமையாக எதிர்த்து காமராஜருக்கு தந்தி அனுப்புகிறார் பெங்களூருக்கு. இதை ஏற்றுக்கொண்டால் நீயும் தொலைந்தாய், நானும் தொலைந்தேன், தமிழ்நாட்டு மக்களும் தொலைந்து போவார்கள் என்ற பொருள்பட அவருக்கு எச்சரிக்கை செய்தார். தமிழ்நாட்டில் மறைந்த தமிழவேள் பி.டி. ராசன் அவர்கள் தலைமையிலே அண்ணா, மாப்போசி, ஜீவா போன்றவர்கள் எல்லாம் கூடி தட்சிண பிரதேச எதிர்ப்பு குழு ஒன்றினை அமைத்து அதற்கு பி.டி. ராசன் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து போராட்டங்களை தொடங்கிவிட்டார்.
எல்லோரும் ஒன்றுபட்டு நின்றார்கள். இன்றைக்கு அதன் விளைவாக காமராஜர் இவ்வளவுக்கும் இந்தியாவில் இருந்த பல்வேறு முதலமைச்சர்களில் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு நெருக்கமானவர் காமராஜர் என்று பெயர். அவர்தான் அவருக்கு நம்பிக்கைக்குரியவர் என்று அவர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார். இதை எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காந்தியடிகள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? மொழி வழியாக மாநிலங்களை பிரிப்போம் என்ற வாக்குறுதி கொடுத்துதான் நாம் தேச விடுதலைக்கு போராடினோம். அப்படி இருக்கும்போது இந்த திட்டம், தட்சிண பிரதேச திட்டத்தை நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்கிறார். மற்ற 2 முதலமைச்சர்களும் என்ன சொல்கிறார்கள்? ஒன்றுபட்ட தட்சிண பிரதேசத்திற்கு காமராஜரை முதலமைச்சராக இருக்கட்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த வலையில் தலைவர் காமராஜ் விழவில்லை. கடுமையாக எதிர்த்து நின்றார். தமிழ்நாட்டில் பெரியார், அண்ணா, ஜீவா, மாப்போசி எல்லோரும் எதிர்த்து நின்றார்கள். அதன் விளைவாக அந்த திட்டம் அடியோடு கைவிடப்பட்டது. மொழிவழி மாநிலங்கள் அன்றைக்கு தோன்றின, தமிழ்நாடும் பிறந்தது. இந்த ஒற்றுமை நம் தமிழர்களிடையே இருக்க வேண்டும் என்பது முக்கியம். கட்சிகள் இருக்கலாம், அது அவரவர்கள் விருப்பம். அவரவர்கள் விரும்புகிற கருத்தின்படி, விரும்புகிற கொள்கை கோட்பாடின்படி அவர்கள் பின்பற்றுதல் வைத்து அவரில்லை. ஆனால் அடிப்படையில் நாம் எல்லாம் ஒன்று என்ற எண்ணத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நண்பர் செல்வேந்திரன் அவர்கள் விழாவிலே இன்றைக்கு திருநாவுக்கரசு தலைமை வகிக்கிறார். என்னை போன்றவர்கள், கோபண்ணா போன்றவர்கள், மற்றவர்களெல்லாம் இதிலே கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், செல்வேந்திரன் பெரியாரால் உருவாக்கப்பட்டவர். அவர் வழியிலேயே மக்களை சந்தித்து அணி திரட்டியவர் என்பதற்காக மட்டுமல்ல. செல்வேந்திரன் எல்லா கட்சி கோட்பாடு மற்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தமிழக மக்களால் மதிக்கப்படுகிற அளவுக்கு தொண்டு புரிந்த ஒரு பெருந்தகை என்பதுதான் முக்கியம். அவர் விழா வர வேண்டும் என்று சொன்னபோது ஏன் இத்தனை பேரும் இங்கே வந்து கூடியிருக்கிறோம்? பல்வேறு கருத்து கொண்டவர்கள், பல்வேறு கட்சிக்காரர்கள்லாம் இங்கே கூடவில்லையா? காரணம், செல்வேந்திரன் தமிழ்நாட்டுக்கு செய்த தொண்டு, தமிழ் மக்களுக்கு செய்த தொண்டு, அது எந்த வடிவத்திலே இருந்தாலும் அவரை மதித்து இன்றைக்கு இத்தனை பேர் இந்த மேடையிலும் சரி, எதிரிலே வீற்றிருப்பவர்களும் சரி, அவருடைய தொண்டின் சிறப்புக்காக அவரை நாம் இங்கே பாராட்டுகிறோம். நக்கீரன் கோபால் அவர்கள் இதற்கான முன்னெடுப்பு வேலைகளை செய்து, அவர் சின்ன குத்தூசி இருந்தபோது அவருக்கு புரவலராக எப்படி இருந்த அவரை கடைசி வரை அவர் உடல்நலத்தையும் மற்றவற்றையும் கவனித்தாரோ, அதே போல் அவர் மறைந்த பிறகும் ஆண்டுதோறும் இது போன்ற விழா எடுத்து அவர் பெயராலே சிறப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். சின்ன குத்தூசியின் பேரில் ஒரு அறக்கட்டளையும் அமைத்து, அந்த அறக்கட்டளையின் சார்பிலே இன்றைக்கு
நம்முடைய மதிப்புக்குரிய செல்வேந்திரன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அது இந்த தமிழகத்திற்கு தொண்டு செய்த ஒருவருக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் கூறும் நல்லுலகம் ஒன்று சேர்ந்து அவரை பாராட்டுவதற்காக இந்த விருதை கொடுக்கிறது என்பதுதான் பொருள். இந்த அறக்கட்டளை மட்டுமல்ல, ஒன்றுபட்ட தமிழ் கூறும் நல்லுலகமே செல்வேந்திரன் அவர்களை பாராட்டுகிறது. அவருடைய தொண்டு என்பது எல்லாராலும் மதிக்கத்தக்க வகையிலே நடத்தப்பட்ட தொண்டு என்பதிலே சந்தேகமில்லை. நண்பர் செல்வேந்திரன் இன்றைக்கு உடல் நலிவுற்றாலும் கூட அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அதற்கு அடிப்படையில் ஒரு ஒற்றுமை உணர்வு உருவாக வேண்டும். அதற்கான தொண்டினை அவர் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே என் கையால் அவருக்கு விருது வழங்குகிற இந்த பெருவாய்ப்பினை எனக்கு நல்கிய நக்கிரன் கோபால் அவர்களுக்கும் அறக்கட்டளையினருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து, நான் இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் நான் செய்ததை பற்றியெல்லாம் கோவனாக சொன்னார். நான் செய்த செயல்களில் சிறந்ததாக கருதுவது செல்வேந்திரன் அவர்களுக்கு என் கையால் விருது வழங்கியது என்பதை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.